பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டினுடைய தேவைகள், வீட்டினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவரே பார்த்து கொள்வார். நீங்கள் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற இந்த தருணம் நிச்சயமாய் உங்களுக்காக. அன்னைக்கு தோபித்தின் வீட்டுக்கு சாராவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி ரஃபேல் தூதரை அனுப்பினார். அந்த தூதர் என்ன பண்ணார்? 2 பேருடைய ஜெபத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போனாராம். பிரைஸ் தி லார்ட். அனுப்பி தோபித்துக்கு ரஃபேல் தூதரை அனுப்பி அங்கே எல்லா பிரச்சனையும் சரி செய்தது போல நிச்சயமாய் ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஆமென். நமக்காக புனித தோமையார் பரிந்து பேசி ஆண்டவரிடமிருந்து எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுத்தருகிறார். ஆமென். நல்லது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் தியானத்திற்காய் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம், நல்ல பைபிள் வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை தயவு செய்து ஒருவிட எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசியுங்கள். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றென்றும் ஆசி பெறுவதாக. ஆமென். ஒரு அற்புதமான ஜெப பகுதியைத்தான் இந்த நாளிலே நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஜெபங்கள் இருக்கிறது. அநேகர் ஜெபிக்கிறோம். அநேக ஜெபத்தை நாம் வாஞ்சிக்கிறோம், கேட்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை நீங்கள் திறந்து வாசிப்பீர்கள் என்றால் அநேக ஜெப பகுதிகள் எழுதப்பட்டுள்ளது. அன்னாள் ஜெபித்தாள். எதற்காக? எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீர் தர வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்றால் நான் அவனை உமக்கு கொடுப்பேன். காரணம், அவள் ஒரு அவமான சின்னமாக நிந்தைகளை சந்தித்த ஒரு சகோதரி. அவளுடைய வாழ்க்கையில் அந்த நிந்தைகள் மாற வேண்டும் என்று அவள் ஆண்டவரை பார்த்து ஜெபித்தார். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரும் அவளை நினைவு கூர்ந்தார். சாமுவேலை ஆண்டவர் கொடுக்கிறார். அவளுடைய நிந்தைகள் நீங்கினதுனால தான் அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்னுடைய வாழ்க்கையில் நிந்தையை மாற்றினார், மலடியை பிள்ளைகளின் தாயாய் மாற்றினார் என்று அவள் புகழ்கிறாள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே போல நீங்க வேதத்தை நீங்க திறந்து வாசித்தீங்கன்னா ஈசாக்கு தன்னுடைய மனைவி ரெபேக்காவுக்காக ஜெபித்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அதுவும் எதுக்குன்னா குழந்தை பாக்கியத்திற்காக தான் ஜெபிக்கிறார். ஈசாக்கு ரெபேக்காவுக்காக ஜெபித்தார். அங்கேயும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைகள் ஏசா யாக்கோபை ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு லூக்கா நற்செய்தியாளர் முதல் அதிகாரத்தில் பயன்படுத்துகிற ஒரு நபர் செக்கரியா ஜெபிக்கிறார். ஆனால் ஜெபித்த காலமெல்லாம் கடந்து ஒரு முதுமையான காலத்துக்கு வந்துட்டாங்க. யாரு? செக்கரியாவும் எலிசபெத்தும். செக்கரியா போய் இப்போ இடத்துல ஆண்டவருக்கு தூபம் காட்டும்படி போய் நிற்கிறாரு. கப்ரியேல் தூதர் இறங்கி வந்து அழகா அவரை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. உடனே செக்கரியா சொல்றாரு, என்னையா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக பார்வையில் இருந்த பொழுது ஆண்டவர் சொல்றார், வாயை என்ன செய்து மூடி இருப்பா, இனிமே இந்த வாய் எப்ப திறக்கும்? உன் மகனுடைய பெயரை எழுதும் பொழுதுதான் திறக்கும்ட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, அன்னாளுடைய ஜெபமாக இருக்கலாம், ஈசாக்குடைய ஜெபமாக இருக்கலாம், செக்கரியாவுடைய ஜெபமாக இருக்கலாம். 3 ஜெபமுமே கேட்கப்பட்டது என்பது நமக்கு வேதத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. இது போல வேதத்துல அநேக ஜெபங்களை ஆண்டவர் நமக்கு எழுதியிருக்கிறார். யுத்தங்கள் வரும் பொழுது ஜெபித்தார்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது ஜெபித்தார்கள், வியாதிகளின் மத்தியிலே ஜெபித்தார்கள் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஜெபங்கள் அநேகமாக நமக்கு இந்த வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம்
அவருடைய வல்லமை இவைகளையெல்லாம் கண்டு அந்த ஜெபத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம். ஆனால் நீங்கள் வாசித்த இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. என்ன மாற்றம்? ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கான இது ஜெபம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ளணும். இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கான, தனிப்பட்ட ஒரு நபருக்கான ஜெபம் அல்ல. மாறாக இது எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, நீர் உம்முடைய அடியானாய எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை உங்களுக்காக திரும்ப வாசிக்கிறேன். உம் ஊழியனின் குடும்பம் என்றென்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர், உம் ஊழியனின் குடும்பம் என்றென்றும் உம் ஆசியை பெறுவதாக. கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க ரொம்ப அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்திற்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். இது ஜெபம் பிளஸ் ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே, நீர் சொன்னீர். அவர் ஞாபகப்படுத்துறார் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. உம் ஊழியனுடைய குடும்பம் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்படும் நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப ஆசி வழங்கும். அது எப்படி இருக்கணுமா? என்றென்றும் நீர் உரைத்தபடி என் குடும்பம் ஆசி பெற்றதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்ப நிச்சயமா நான் உங்களை வாழ்த்துறேன். இயேசுவின் நாமத்துல உங்க குடும்பங்கள் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க குடும்பத்துல கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் திருப்பாடல் 122ஆம் அதிகாரம் 7வது வசனம் நீங்க எடுத்து வாசிங்களேன். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது எடுத்து வாசிங்க. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன்னுடைய மாளிகையில நல் வாழ்வு இருப்பதாக. கைகளை கட்டுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்களேன். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் நீங்க இன்னைக்கு பாருங்களேன், உலக கோப்பை ஏதோ ஒரு கிரிக்கெட் T20 நம்ம சொல்லலாம், சரி, அந்த கோப்பையை வாங்கிட்டாங்க. பெரிய திரளான மக்கள், எல்லா ஜனங்களும் கூடி ஆரவாரமா இருந்தாங்க. வெற்றி பெற்று விட்டார்கள், எல்லாம் ரைட். ஆனா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில அந்த வெற்றிக்குரிய ஆள் எங்க போய் தான் ஆகணும்? சொல்லுங்க, எங்க போகணும்? மண்ணுக்குள்ளையா? வீட்டுக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க என்னதான் கிரவுண்டை சுத்தி முடிச்சாலும் கடைசியில் எங்க போகணும்? சொல்லுங்க, வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனோன்னு வாரும் அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன ஒரு மாதிரி பாக்கீங்க? வாரும் அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன அப்படின்னா எப்படி இருக்கும்? வெளியே வாங்கின சக்சஸ் எல்லாம் வீட்டில் ஜீரோவா மாறிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? வெளியே ஹீரோ, வீட்டுக்குள்ள ஜீரோ. இது நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள். பைபிள் சொல்லுகிறது, உன்னுடைய கோட்டைக்குள்ள அமைதியும் உன்னுடைய மாளிகைக்குள்ள நல்வாழ்வும் இருக்க வேண்டும். அப்ப ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மனித வாழ்க்கை என்ன ஆயிட்டு தெரியுமா? வெளியே இருக்கிற பெரிய பெரிய வெற்றிகளை தான் நாம எல்லாம் பார்த்து அதை ஏமாந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம், மைசிலிருந்து போய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, இவர் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு, அவர் பெரிய ஒரு ஸ்தானத்துல போயிட்டாரு, என்னெல்லாமோ காண்பிக்கப்படுகிறது. ஆனா இதெல்லாம் காண்பிக்கப்படுகிற எல்லாமே வெற்றி, செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி எல்லாத்தையும் அடைந்து முடிந்த பின்பு அவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நிம்மதி என்ன இல்லை? இருக்கிறது இல்லை. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. வாழ்க்கைய டெய்லி பிரச்சனையில இன்னைக்கு மனிதர்கள் பல விதத்துல
அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட தாவீது ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நீ ஆசி வழங்கும், ஏன்னா நீர் ஆசீர்வதித்து விட்டால் அந்த குடும்பம் என்ன செய்யும் தெரியுமா, ஆசி பெற்றதாகவே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க அதனாலதான் பாருங்க, இந்த உலகத்துல ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஆசீர்வதித்த பொழுது நீங்கள் வாசிங்க, நீங்க தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம், வேகமாக நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ள வேண்டும். தொடக்க நூல் ஆதி ஆகமம் 24ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். என் தலைவராகிய என் தலைவர் படிக்குமா, 24ல 35வது வசனம் வாசிங்க. என் தலைவருக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசி வழங்கி அவரை செல்வராக்கி ஆடு மாடு பொன் வெள்ளி வேலைக்காரர் வேலைக்காரி ஒட்டகங்கள் கழுதைகள் அவருக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். வேலைக்காரி பொண்ணு வெள்ளி எல்லா நன்மைகளையும் கொடுத்து செல்வங்களை எல்லாம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் தொடக்க நூல் 32ஆம் அதிகாரம் 28வது வசனம். 32 28வது வசனம் வாசிக்கிறீங்களா? நான் யாக்கோபு என்றார். யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளுடன் போராடி மனிதனோடு போராடி வெற்றி கொண்டாய் என்றார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க பைபிள்ல வாசித்தீங்கன்னா யாக்கோபை ஆண்டவர் குறித்து நமக்கு காண்பிக்கிறார். ஆபிரகாம் தந்தை வீட்டை விட்டுட்டு புறப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அவர் அவருடைய புறப்படுதல்ல ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை என்ன செய்வேன், நீயே ஆசியாய் இருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. யாக்கோபை பாருங்க, யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்க பிறகு படிங்க தொடக்க நூல் 28 ஆதியாகமம் 28:15 அப்படி வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காவலா இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யாக்கோபையும் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, இந்த ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள், யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, நீங்க எடுத்து வாசிக்கணும்னு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் செல்வத்தை பெருக்கி கொண்டார்கள், நிறைய ஆஸ்தியை பெருக்கிக்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன செய்வார் தெரியுமா? நீங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் நல்ல கவனமா வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் செல்வம் அளிக்கும், அந்த செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார்னா அந்த ஆசீர்வாதம் என்னவா இருக்குமா? துன்பம் இல்லாத. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் செல்வத்தை கொண்டு வரும், அந்த செல்வம் துன்பம் கலவாத செல்வமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிச்சுட்டாங்க, வீடு நிலபலம் ஆஸ்தி அந்தஸ்து பெருமை என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் சம்பாதிச்சுட்டாங்க. ஆனால் அது கூடவே என்ன இருக்குது தெரியுமா? பிரச்சனைகளையும் சம்பாதிச்சிருக்காங்க. அல்லேலூயா. அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஒரு காலத்தில் இருந்த நிம்மதிப்போம் சொல்லுங்க இல்லை. ஒரு காலத்தில் பிரதர் நாங்கள் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தோம், ஒரு ஓலை குடிசையில் தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கிரானைட் போட்டிருக்கிறோம், மார்பனைட் போட்டிருக்கிறோம், 4000 சதுரடியில் வீடு கட்டியிருக்கிறோம், ஃபுல் ஏசி. படுத்தா என்ன வர மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குது. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் போய் சந்தித்தேன். அங்கே இருக்கிறவங்க 2 பேர், ஒன்று ஒரு சகோதரி, இன்னொன்று சகோதரர், 2 பேர் 53 வயசு அவருக்கு. பாருங்க, அந்த மனுஷன் சொல்றாங்க,
5 தூக்க மாத்திரை போட்டால் கூட எனக்கு என்ன வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. 5 தூக்க மாத்திரை போடுறான், டேப்லெட் போடுறாராம், தூக்கமே வர மாட்டேங்குது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. என்னை எப்படியாவது கொல்றதுக்கு வழி பண்ணுங்க, நான் சாகிறதுக்காக ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை? நல்ல வருமானம் இருக்குது, பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு தான், நல்லா ஒர்க் பண்ணுறா, சம்பாதிக்கிறா, என்னெல்லாமோ இருக்குது. ஆனால் பாருங்கள், மனுஷ வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் செல்வத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன் படுற பாடு. வசதி வாய்ப்புகளை உண்டாக்குனதுக்கப்புறம் பாருங்கள் வாழ்க்கையில் தனிமை. அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு சினிமா டைரக்டர் ஒருத்தர், அவருடைய ஒரு சின்ன ஒரு செய்தியை படித்தேன். நான் அவர் சொல்கிறார், எனக்கு பெரிய அவார்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி பெரிய காரியம்லாம் இருக்குது, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் உறவுகளை நான் இழந்து விட்டேன். இந்த 25 வருட முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டேன், இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிட்டேன். ஆனால் லைஃப்பில் இன்றைக்கி எனக்கு அன்பு செய்யக்கூடியவர்களை நான் இழந்து தனி மரமாக இருக்கிறேன். இங்கே இருக்கிற நீங்கள் நல்லா கவனிக்கணும். வாழ்க்கையில் சக்ஸஸ்ங்கிற பெரிய வெற்றி கோட்டை பிடிச்சவங்க நிறைய சொந்தங்கள் இல்லாத அனாதைகளாக இன்னைக்கு சொல்லுங்கங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வேணால் வெளியே படம் வேணால் பார்த்துக்கலாம், கப்போடு நிற்கலாம். சிலர் பெரிய விஐபி லெவலில் இருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள், அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தர விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி? ஒரு ஃபேமிலிக்கு 3 பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் வைக்கிறார். எனக்கு பிரியமான இந்த பிளஸ்ஸிங் அப்படியே நீங்கள் உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 29, திருப்பாடல் 29:11 எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தன் ஜனங்களுக்கு, தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கிற ஒரு 3 ஆசீர்வாதங்கள் எடுத்து வாசிங்க. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். யாருடைய மக்களுக்கு? 100 கோடி வைத்திருக்கிறவங்களுக்கா? இல்லைங்க, இந்திய பணக்காரர்கள், உலக பணக்காரர்கள் வரிசையில் இருக்கிறவங்களுக்கா? பாவம், அவங்களெலாம் காசை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ உலக பணக்காரன்னு சொல்லி அப்படியே ஏதோ ஒரு மாயையில் பயணித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யாருக்கு என்னுடைய ஆசீர்வாதம்? தம் ஜனங்களுக்கு ஆற்றல், சமாதானம், ஆசீர்வாதத்தை அவர் வழங்குகிறார். ஆமென். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க பாப்போம். சிரிக்க காசு கேட்க மாட்டீங்களே. பிரைஸ் தி லார்ட். நல்ல சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, ஆண்டவர். சிரிச்சிட்டு சொல்லுப்பா, சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு. அக்கா கையை கொடுக்கா, வாயத்தாரன்னு சொல்லு. ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் வழங்குவாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இந்த 3 பிளஸ்ஸிங்கையும் காசு கொடுத்து வாங்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? எலான் மாஸ்க் வாங்க முடியுமா? இல்லைன்னா பில் கேட்ஸ் வாங்க முடியுமா? நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். இவங்கள்ட்ட எல்லாம் இல்லைங்க. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஆய்வை எடுத்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், ஆற்றல், சமாதானத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்துகிறார். கைகளை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சமாதானம் பெற்ற குடும்பமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். நம்ம எடுக்கிற முயற்சி 100% வெற்றி பெறுதுங்க விட என் வீட்டுக்குள்ள சமாதானம் தேவை. என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய வல்லமை, ஆற்றல் தேவை.
என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவை. இதைத்தான் அவன் கேட்கிறாரு, தாவீது கேட்கிறாரு, நீர் ஆசி வழங்கும். ஏன்? நீர் ஆசீர்வதித்தால் என்னுடைய குடும்பம் ஆசி பெற்றதாகவே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திற்கு ஏன் சமாதானம் வேண்டும் அப்படின்னா, நீங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் நீங்க எடுத்து வாசிங்க. இயேசு நமக்கு தந்த தன் சீடர்களுக்கு, நமக்கு, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கிற ஒரு மகா பெரிய பரிசு, கிஃப்ட் என்னன்னா, வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே, அமைதியையே உங்களுக்கு தருகிறேன். நான் உங்களுக்கும் தரும் சமாதானம் இந்த உலகம் தருகிற சமாதானத்தை போன்றது அல்ல. நீங்க பயப்பட வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த கடைசி வார்த்தையை பாருங்க. நீங்க உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம். நீங்க பயப்படாதீங்கப்பா, நீங்க உள்ளம் கலங்கிறாதீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன? பயம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கலங்கி கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த பயமும் கலக்கமும் நிறைந்த மனிதர்கள் நடுவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பயமும் கலக்கமும் நிறைந்த மனிதர்கள் நடுவில் நான் உங்களுக்கு என்ன தர்றேன்? சமாதானத்தை தர்றேன். ரெண்டு காரியங்கள் பாருங்க. ஒன்று தேவன் தருகிற சமாதானம், இன்னொன்று உலகம் தருகிற சமாதானம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், நான் தருகிற சமாதானம் வேறப்பா, உலகம் தருகிற சமாதானத்தை போன்றது இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் சமாதானம், அமைதியை தேடுகிறார்கள். சமீபத்தில் ஒரு சகோதரரை நம்முடைய தியான இல்லத்துக்கு கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்த பொழுது அப்போ அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அப்படியே டிப்ரெஷன், மன அழுத்தத்தினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் பலவிதமான உளவியல் நிபுணர்களை எல்லாம் சந்தித்தோம். அவங்க நிறைய டேப்லெட் கொடுத்தாங்க, நிறைய காரியங்கள் சொன்னாங்க, இடத்தை மாற்றி பார்க்க சொன்னாங்க. எங்கெல்லாமோ கூட்டு போயிட்டு வந்துட்டோம், எதுவுமே நடக்கலை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, சில நேரங்களில் சிலரை தூங்க வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உளவியல் ரீதியாக போயிட்டீங்களா, மன ரீதியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்வாங்க? உடனே ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து ஆளை என்ன செய்யுங்க, அப்படியே 2 நாள் 3 நாள் 5 நாள் அப்படியே தூங்க வச்சு என்னெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களால முடிஞ்சது தான் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை குடிச்சலுங்க. வெளிப்புறத்துக்கு மருந்து போடலாம், அப்படி தானேம்மா? உன் உடலுக்கு மருந்து போடலாம். உன் உடலுக்கு என்ன செய்யலாம்? சொல்லு. உன் உடம்புக்கு என்ன செய்யலாம்? சொல்லுங்கப்பா. வெளியே ஒரு காயப்பட்டுட்டு என்ன செய்வீங்க? ஒரு மருந்து. ஒருவேளை உள்ள ஒரு விளைவினம், ஒரு காயப்பட்டு போயிட்டு ஏதோ கட்டி, உடனே அதை சர்ஜரி பண்ணிடலாம். ஆனால் இந்த பாடி, இந்த உடம்புல சர்ஜரி பண்ணிக்கலாம், உடம்புல ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற பிரச்சனை யாராலையும் சரி பண்ணவே? சொல்லுங்க. உன் மனசை தொடக்கூடிய டாக்டர் இந்த உலகத்தில் இல்லை, உன்னை படைத்த கடவுளால் மட்டும்தான் முடியும். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, இடத்த மாற்றணும், அங்கே போனோம், இங்கே போனோம், எங்கெல்லாமோ கொண்டு போனோம், ஒன்றுமே நடக்கலை. ஏன்? அவங்களால என்ன பண்ண முடியும்னா, இந்த உடலுக்கு மூளைக்கு வேறு ஏதாவது பண்ணி கொடுக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் அந்த மனிதனை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர் அமர்ந்து, ஆண்டவருடைய வார்த்தையை அவருக்கு அறிவித்து ஜெபிக்க ஆரம்பித்த பின்பு பாருங்க, ஒரு 2 நாளில் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா எதிர்மறையான சிந்தனைகளும் மாறியது. ஆண்டவர் அவரை தொட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு சமாதானத்தை கொடுத்தார். இன்னைக்கு குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் தருகிற சமாதானம் உங்களுக்குள்ள வரும். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்,
என்னுடைய சமாதானம் இந்த உலகத்தினர் சொல்ற சமாதானம் போன்றது அல்ல. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு மட்டுமில்ல உங்க குடும்பத்துக்கும் சமாதானத்தை தருகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் நம்புகிறேன். ஏன்னா வாசிங்க, நீங்க தயவு செய்து லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்பினாரு, நீங்க எல்லா வீட்டுக்கும் போகணும். எல்லா வீட்லையும் போய் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாயிற்று. கை தட்டுங்க பாப்போம். இந்த இன்னைக்கு இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகளை, இந்த வசனத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, என் மனசுக்கு ஒரு அமைதி இல்லையே, என் மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லையே. ஒருவேளை நீ நிம்மதியை தேடி நீ இதுவரை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம். சிலர்லாம் அமைதிக்காக தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதிக்காக குடிக்கிறியாப்பா? குடித்ததுக்கப்புறம் உனக்கு அமைதி கிடைச்சுதா? கிடைக்குமா? உன் வாந்தி அல்றதுக்கு தான் 4 பேர் வர வேண்டியது இருக்குது. உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு 6 பேர் வர வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் யார் மண்டையை நீ உடச்சி ஒன்று பஞ்சாயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு வக்கீல் வர வேண்டியது இருக்குது. சமாதானமாக வருது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. சமாதானம் வராது. சீரியல் பார்த்தா சமாதானம் வருமா? தொலைக்காட்சி பெட்டி முன்னால் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்தா சமாதானம் வருமா? இல்லைன்னா ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், இளமன்கள், கிளவிகள் கூட கையில் 24 hours செல்ஃபோனில் தான் என்ன செய்கிறாங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கிளவிகளும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. சாவ போகிற கிளவி கூட என்ன கேட்குது? ஆச்சி உனக்கு என்ன பரிசு வேணும்னா செல்ஃபோன் வாங்கித்தா, நல்ல ஆண்ட்ராய்டாக வாங்கித்தா, ஹேங் ஆகாத ஆண்ட்ராய்டாக வாங்கித்தா. சரி, பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு எல்லாம் என்னது, எதையாவது பார்த்துட்டே போயிடணும். அதான் சமீபத்தில் ஒருவர் சொன்னார், பாருங்க ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருக்குது, ஆனால் ரூம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ரூம் இல்லையா, ரூம் வந்து சாதாரண ரூம். சண்டை போடுறாங்களாம். எதுக்கு? டிவி உள்ள ரூமாக கொடு. எதுக்குப்பா? வலி இருக்குது, ஜெபம் பண்ணு. இல்லை ஏதாவது பொழுதுபோக்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு. உசுருக்கு போராடினாலும் எதை பார்த்துக்கிட்டாது போகணும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அன்னைக்கு உலகத்தில் நீ எத்தனை காரியங்களை வைத்திருந்தாலும் இது உனக்கு சமாதானத்தை தராது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே சொல்ல வேண்டியது, இன்று இந்த வீட்டுக்கு அமைதி சமாதானம் உண்டாகிவிட்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களுக்கு சமாதானத்தை முதலாவது உங்களுக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், தேவன் ஏன் சமாதானத்தை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் கொடுக்க விரும்புகிறார்? ஏன்னா இந்த உலகத்தில் உங்களுக்குள், நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் இல்லை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்னது இல்லை? சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் குடும்பங்களில் இல்லை, உறவுகளில் இல்லை, நண்பர்களுக்குள்ள இல்லை, சொந்த உறவுகள், சொந்த வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை. நீங்க எடுத்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சமாதானம், அமைதியை இழந்து, நிம்மதியை இழந்து பரிதாபமான நிலையில் வாடிக்கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுக்கணும், ஆண்டவரே என் குடும்பத்துக்கு சமாதானத்தை தர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஏன் நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் ஏன் தங்கலை அப்படின்னா, முதல் பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கணும். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய உறவுகளிலே சமாதானத்தை நீர் தர வேண்டும். எங்கள் கடவுளாய் ஆண்டவரே
எங்கள் மீது இரக்கம் வையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க எசையா 57ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. எசையா 57:21. கொடியவர்களுக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். பிரதர் சிஸ்டர், நீங்க நல்லா கவனிக்கணும். சகோதர சகோதரிகளை கவனிங்க. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போகிறாய்? நீ ஏன் இழக்கிற? சொல்லுங்க, ஏன் இழக்கிற? நீ எப்போ பாவம் செய்ய ஆரம்பிக்கிறையோ, இந்த வார்த்தையை நீங்கள் குடிக்கணும். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லு. பாவிகளுக்கு சமாதானம் இல்லை. என்ன இல்லை? யாருக்கு சமாதானம் இல்லை? பாவிகளுக்கு சமாதானம் கிடையாது. இன்னைக்கு என் குடும்பம் சமாதானம் இல்லையே, என் வீட்டில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, இப்படி புலம்பிக்கிட்டே அலைகிறோம். எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லைங்க, சந்தோஷம் இல்லைங்க, சமாதானம் இல்லைங்க. ஏங்க இல்லை? ஏன் இல்லை? என் குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை? ஆண்டவர் இவ்வளவு வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்திருக்கிறார். இவ்வளவு வாக்குறுதிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தும் நம்ம குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை? ஏன்னா நம்முடைய பாவ வழிகள் நம்ம குடும்ப சமாதானத்தை கெடுக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய பாவ வழிகள் என்ன செய்யும்? நம்ம குடும்ப சமாதானத்தை கெடுக்கணும், வாழ்க்கையை அழிச்சிரும். உங்க பக்தி முயற்சி இருக்கலாம். பிரதர், என்ன மாதிரி யாரும் ஜெபம் பண்ண முடியாது, என்ன மாதிரி யாருமே ஆண்டவரை தேட முடியாது, இப்படிலாம் நிறைய சொல்லலாம். நீங்கள் 1000 ஸ்தோத்திர பலி படிக்கலாம், நீங்கள் எங்கே ஜெபம் நடந்தாலும் போகலாம், எல்லாம் இருக்கட்டுங்க. ஆனால் உங்களுடைய ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் தேவனுக்கு உகந்தவர்களாக வாழ்கிறீர்களா? சமாதானம் யாருக்குன்னா தம் ஜனங்களுக்குன்னு தான் படித்தோம். அப்படி தானம்மா? யாருக்கு? தம் மக்களுக்கு. அதான் தம் மக்கள். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு தான் சமாதானம், என் ஜனங்களுக்கு சமாதானத்தை தருவேன். ஆனா பாருங்க, இன்னைக்கு குடும்பங்கள், உறவுகள் சிதைந்து போயிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் நம்ம குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்கிறது, பாவிகளுக்கு சமாதானம் அமைதி இல்லை. நீ பாவம் செய்து கொண்டு, நீ அக்கிரமத்தை செய்து கொண்டு, நீ சமாதானத்தோடு அமைதியோடு வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சில சம்பவங்களை சொல்லும் பொழுது நீங்கள் இந்த வசனத்திற்குரிய பகுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தியான இல்லத்திற்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தார். அப்போ போயிருந்த பொழுது நல்லா கவனிக்கணும். போயிருந்தோம், அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து, அப்போ வரும் பொழுது நாங்கள் தங்கியிருந்த அறைக்கு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஒரு சப்தம், ஒரு பிள்ளையோட ஒரு பெண்ணுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த பெண் அலறிக்கொண்டே இருக்கிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள், ஒப்பாரி வைத்து கொண்டே இருக்கிறாள், அங்கும் இங்குமாக அவள் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறாள். அப்போ அங்கே இருந்த குருவானவிடத்தில் நாங்கள் பேசி கேட்டோம், ஃபாதர் இவளுக்கு என்ன பிரச்சனை? அப்போ அவர் சொல்ல ஆரம்பித்தார், இவளுடைய தகப்பனார் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தார். நல்ல கவனி, ஒரு குடும்பத்தினுடைய அமைதி எப்போ கெடுதுப்பார். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தார். அவர் வேற இடத்துல வேலை பார்க்குறார். அவருடைய தாயார் இந்த மகளையும் 2 சகோதரர்கள், அந்த அவளுக்கு 2 தம்பிகள், 2 பேரையும் 3 பேர் 4 பேர் இங்கே இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில், குறிப்பிட்ட ஊரில். அவருடைய தகப்பனார் வேறு ஊரில் தொழில் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கறனால அங்கே இருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளை கல்லூரி படித்து கொண்டிருக்கிறாள். படித்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, அந்த பிள்ளையானவள் தன்னுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் விரோதமாக அந்த நம்பிக்கையை உடைக்கும்படியாக தாறுமாறாக அவள் சுற்றி திரிகிறாள். இன்னைக்கு நிறைய பேருக்கு தப்பா எடுத்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? உள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம்.
காது கேட்குதா? குடும்பத்தில் பவ்யமா சில பேர் இருப்பாங்க. அப்படியே மாதா சுரூபத்தை பார்த்த மாதிரி, புனிதர்களுடைய சுரூபத்தை பார்த்த மாதிரியே சிலர் வேஷம் போடுவான். என்ற ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களுடைய காலேஜில் வெளியே இருந்து வரும்போது அவங்க பெற்றோருடைய காரில் இருந்து இறங்கும்போது பொட்டு பூ எல்லாம் வச்சு பவ்யமாக இறங்குவாங்க. காலேஜுக்குள்ளே உள்ளே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வண்டி தான் திரும்பணும். அவங்க ட்ரெஸ்ஸு, அடுத்து அவங்க வெளியே போகிற அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் வித்தியாசமாக இருக்கும். கற்பனையே பண்ண முடியாதுன்னு அந்த சிஸ்டர் வருத்தப்பட்டு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இது பொண்ணுங்களோ பையங்களோ, உங்களை நான் யாரையும் தப்பாக சொல்ல வரல. நீ வேஷம் போடுற மனிதனாக இருந்தன்னா கவனமாக இரு இன்னைக்கு. ஏன்னா ஏமாற போகிறது யாரு சொல்லுங்க? நீ தான் ஏமாறுவ. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா? ஒன்று, நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற பிழைகளை நம்மால் மறக்கவே முடியாது. முடியுமாக்கா? ஏக்கா சொல்லு. நீ செஞ்ச பிழையை உன்னால் இன்னைக்கு வர மறந்துருக்கியா? பிழைன்னா என்னது? தவறுகள். என்ன தவறுகளை மறந்துருக்கிறியா? நீ மறக்க நினைத்தால் அது ஒரு நிம்மதியை கெடுக்கும். இன்னைக்கு வாலிபர்களே, வாலிப தம்பி தங்கைகளே, ஒருவேளை நீ சொல்லலாம், அடப்புவாங்கயா எங்களுக்கெல்லாம் மெமரி கார்டையே நாங்கள் என்ன பண்ணிடுவோம் சொல்லுங்க, நாங்கள் எரைஸ் பண்ணி. அப்படி என்ன இப்போ சொல்லுப்பா எரைஸா என்னமோ சொல்கிறீங்க, வச்சுக்கோ. அதை தாண்டி இப்போ சாஃப்ட்வேர் இருக்குல்ல, சொல்லுங்க. நீங்கள் செல்ஃபோனில் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? டெலீட் பண்ணிட்டோம். ரைட், டெலீட் பண்ணிட்டாலும் நீங்கள் அதுக்கு அடுத்து அதை திரும்ப என்ன செஞ்சிடும்? எங்கேயோ ஒரு இதில் ஹேங் ஆகி போய் கிடக்கும். பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லு, நீ செஞ்சதெல்லாம் உள்ளே ஹேங் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்க, சிரிக்க முடியல. சிரிப்பு எப்படி வரும்? பழைய ஃப்ளாஷ்பேக் உள்ளே வரும்ல, வருமா? வருமா வராதா? வராது சொல்லுக்கா. வரும். எல்லாரும் சிரிக்காங்க, உங்களால் ஏன் சிரிக்க முடியல? வராதுல்ல, உள்ளே இருக்கிறது வெளியே வருதுல்ல. வருமா வராதா? நீ எங்கே நின்ன, என்ன பண்ண, என்ன செஞ்ச, இதுக்கு என்ன விலை கொடுத்த, என்ன வில்லங்கத்தை இழுத்த, எல்லாம் நீ விரும்பினியோ விரும்பலையோ வெளியே வரும். இப்போ அவள் ஊரெல்லாம் சுற்றியாச்சு. கடைசியில் ஒரு ஒரு நபரை அவள் கொண்டு இழுத்துட்டு போயிட்டா. தகப்பனாருக்கு செய்தி வருகிறது பாருங்க. தகப்பனார் வர்றாரு, காவல் நிலையத்தில் அந்த பொண்ணை கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கிறாங்க. கடைசியில் அவளை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அப்பாவும் அம்மாவும் தம்பிகளும் பேசி முடிவெடுத்து வச்சு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணி வச்சா, மேரேஜ் பண்ணி 2 நாளில் அந்த பொண்ணு திரும்ப அதே மாதிரி போயிருந்தான். இப்போ மாப்பிள்ளை வந்தான், இந்த பொண்ணோட நான் வாழ முடியாதுன்ட்டு அவன் ஓட்டிட்டு போயிட்டான். இப்போ பாருங்க, இந்த குடும்பத்தில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை அப்பாவுக்கு ஒரு ஸ்ட்ரோக், அவர் மயங்கி கீழே விடுறாரு. பக்கவாத வியாதினால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறார். நல்லா கவனிக்கணும், ஒரு ஃபேமிலியோட நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு தவறான உன்னுடைய நடத்தை, உன் பாவ வழி உன் குடும்பத்தை அழிக்கும். இப்போ அப்பாவை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குது, அம்மா அங்கே இருக்கிறாங்க. வீட்டில் இளைய தம்பி இருக்கான், மூத்தவன் அப்பாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றான். தம்பிக்கு அண்ணனுக்கு இடையில சண்டை வருது. அண்ணங்காரன் தம்பி அடிச்சிருந்தான். அண்ணன் உடனே தம்பி அடிச்சுட்டு வெளியே போகிறான். கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு வர்றான். வந்து பார்த்தா தம்பிக்காரன் நாண்டுட்டு சாவுறான். கவனிக்கணும், நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். கொடியோருக்கு அமைதி இல்லை. இப்போ அப்பா மரணப்படுக்கையில் கிடக்காரு, தம்பி செத்துட்டான். காரணம் யாரு? அம்மாவா? ஏம்மா எப்போ கதை ஒழுங்கா கேட்குறியா? மீதி இவங்க எங்கேயோ கணக்காக போட்டுட்ருக்க. மீதி எத்தனை எவ்வளோ இல்லை. சரி, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு காரணம் என்ன? இந்த குடும்பத்தில் அப்பா தப்புனாரா, அம்மா தப்புனாளா, 2 தம்பி தப்பானா? ஒரு பெண், அந்த வீட்டினுடைய மகள் செய்த அவளுடைய தவறான பாதை அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கி
அவள் மனநோயாளியை போல நீங்க கத்திக்கிட்டு இருக்கிறாள். இன்னைக்கு இத மாதிரி நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்கள் செய்கிற, நான் செய்கிற பாவம் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும். பாதிக்குமா சொல்லுங்க, பாதிக்குமா? என் காசு நான் குடிப்பேன், என் உடம்பு நான் என்னமும் செய்வேன், எனக்கு அறிவு இருக்கு, யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே சொன்னீங்கன்னா உன் வேலையை பாருன்றீங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்கிற எல்லாம் உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். பாதிக்குமாம்மா? தங்கச்சி பாதிக்குமா? அக்கா பாதிக்குமா? சகோதரனே, சகோதரியே, நீ செய்கிற பாவம் உன் குடும்பத்தை பாதிக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கொடியவர்களுக்கு சமாதானம் இல்லை. ஏன்னா நீங்க பிறகு பண்ண நேரம் வாசிக்கலாம், நீங்க எடுத்து வாசிக்கணும். தொடக்க நூல் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன போட்டிருக்கு தெரியுமா? படிங்க. தொடக்க நூல் 4:7. சீக்கிரம். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நீ பாவம் செய்தால் நீ செய்த பாவம் உன் வீட்டு வாசல் படியில் படுத்து கிடக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. எங்க படுத்து கிடக்கும்? அப்படிதானக்கா பைபிள்ல போட்டிருக்கு? தெருவுலனா போட்டிருக்கு? பக்கத்து காம்பவுண்ட்லயா போட்டிருக்கு? சொல்லுங்க. அவன் செஞ்ச பாவம் எங்க இருக்குமா? உங்க வீட்டு வாசல்ல படுத்து கிடக்கும். சகோதரியே, சகோதரனே, நீ செய்கிற பாவம் உன் வீட்டு வாசல்ல படுத்து கிடக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். வசனத்தை ஆண்டவர் நமக்காக அனுப்புகிறார். இன்னைக்கு இந்த திருவிழா நவநாள் புனித தோமையாருடைய பரிந்துரையை நாடி ஜெபிக்கிற நாம் ஒவ்வொருவரும் மிக கவனமா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும். ஆனா ஏன் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழக்கிறோம்? ஏன்? பாவம் நம் குடும்பத்தை அழித்து விடும். பிரைஸ் தி லார்ட். நீ செய்கிற பாவம் உன்னுடைய வீட்டு வாசல் படியில் படுத்து கிடக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நான் வேகமாக பைபிளில் ஒரு சில நபர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் செய்த பாவம் அது அற்ப பாவமா இல்லைன்னா சாவான பாவமா நான் உங்களுக்கு பட்டிமன்றம் நடத்த வரல. பாவம்னா பாவம் தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சின்ன பாவம் பெரிய பாவம் எதுனாலும் பாவம் தான். அல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல், தயவு செய்து நீங்கள் தொடக்க நூல், நான் வேகமாக வசனங்களை காண்பிக்கிறேன். நீங்கள் அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றி வாழ்கிற ஜனங்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் ஒரு மனிதனை காண்பிக்கிறார். அந்த மனிதனுடைய பெயர் நோவா. என்ன பெயர்? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் அந்த மனிதனுடைய பெயரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த மனிதனுடைய பெயர் நோவா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நோவா என்றால் ஆறுதல் என்று என்பது அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, அவன் ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். கை தட்டுங்க பார்ப்போம். அவன் நமக்கு என்ன அளிப்பான்? ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இப்ப கடவுள் வந்தார். கடவுள் பூமியை பார்த்தார். பூமி முழுவதும் எங்கும் பாவம் நிரம்பி இருந்தது. ஆண்டவர் மனுஷனை படைத்ததற்காக மனம் வருந்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மனம் வருந்தின பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு,
பார்த்தா ஒரே ஒரு குடும்பத்தில் அது ஒரு நபரை பற்றி ஆண்டவர் எழுதுகிறார். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. நோவா எப்படி இருந்தார்? பைபிள் சொல்லுகிறது, அவனை குறித்து நீங்கள் வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அவனை குறித்து அவருடைய குடும்பத்தை குறித்து சொல்லும் பொழுது நோவா ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அந்த 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பாருங்க. நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. ஏன் கிடைத்தது அப்படின்னா, நோவா ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 9வது வசனத்தை பாருங்க. நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் நடந்தார். நோவா கடவுளோடு இருந்தார். கை தட்டுங்க. நோவா யாரோடு இருந்தார்? நான் நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாதம் யாருக்குங்கிறத எழுதிக்கணும்னு. நோவா யார் கூட இருந்தார்? சொல்லுங்க. நோவா யார் கூட இருந்தார்? குற்றமற்றவர், நேர்மையானவர். அடுத்து அவருக்கு இன்னொரு ஒரு வலிமைமிக்க ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அவர் கடவுளோடு நடந்தார், கடவுளோடு இருந்தார். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் யார் கூட இருக்கீங்க? பாப்பா நீ யார் கூட இருக்கிற? தங்கச்சி நீ யார் கூட இருக்கிற? இந்த வசந்த கேட்குற சகோதரனே சகோதரி நீ யார் கூட இருக்க? உனக்கு நல்லா தெரியும். கடவுளோடு இருக்கிறியா இல்லைன்னா யார் கூட இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு தூரம் தேவன் நோவாவை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை உண்டாக்கினாரு. நோவாவும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, புது பிறப்பை நோவாவிலிருந்து ஆண்டவர் ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நோவாவிலிருந்து யார் ஆண்டவர்? என்ன நடக்குது? புதிய ஜெனரேஷன். மீண்டும் இந்த உலகம் கட்டி எழுப்பப்பட்டது எங்கிருந்து ஆரம்பிக்குது? நோவாவிடமிருந்து ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்க, நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? நீங்கள் தொடக்க நூல் 9ஆம் அதிகாரம். கடவுள் நோவாவிற்கும் அவன் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எப்படி தொடக்க நூல்ல நம்ம ஆதாம் ஏவாளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல நோவாவுக்கும், அதான் நீங்கள் அழகாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நோவாவுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார். ஆமேன். சொல்லுங்க ஆமேன். ஆசி வழங்கினாரா? ஆனால் இந்த ஆசீர்வாதம் எந்த குடும்பத்தில் தங்கிச்சா? குடும்பத்தில் தங்கிச்சா? ஏமா தங்கிச்சா? ஆண்டவரே நோவா குடும்பத்தை ஆசீர்வதிச்சாரா. நோவா இங்க வா, புதல்வரெல்லாம் கூப்பிடு, எல்லாரையும் வா, நான் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அவருடைய ஆசீர்வாதத்தில் எங்கேயுமே குறைபாடு இல்லை, ஆசீர்வதிச்சிட்டார். ஆனால் என்ன பண்ணாரு? நோவா போட்டிருக்கேன், நோவா திராட்சை பயிரிட்டார். திராட்சை ரசம் எடுத்தார், கொஞ்சம் நல்லா குடிச்சார். நல்லா குடிச்சிட்டார். குடிச்சா இவன் நோவா பற்றி என்ன சொல்லணும்னா, நோவா மதிமயங்கி ஆடை விலகி கிடந்தார். என்ன கிடந்தாரா? ட்ரெஸ்ஸு விலகி கிடக்குது. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதன் என்னவா மாறிட்டான்? குடிகாரனா மாறிட்டான். இன்னைக்கு இந்த திருவிழா நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவ கொண்டாட்டங்கள், கிறிஸ்தவ நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு பரவுதல் என்னதுன்னா, குடிகாரர்களுக்கு தான் திருவிழா. யாருக்கு தான் திருவிழா? யாருக்கு திருவிழா? தோமையாருக்கு திருவிழாவா? குடிகாரர்களுக்கு திருவிழாவா? குடிகாரர்கள், போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறவர்கள், இவர்களுடைய எண்ணிக்கை குடும்பங்களிலே அதிகரித்து கொண்டிருக்கிறதா குறைந்து கொண்டிருக்கிறதா? பேசுங்க. அதிகரிச்சதுக்கா குறைஞ்சிட்டு வருதா? அதிகரித்து கொண்டிருக்கிறது. நோவாவை பாருங்க. நோவா திராட்சை பயிரிட்டான், திராட்சை மது அருந்தினான், ஆடை விலகி வீட்டுக்குள்ள கிடக்கிறான். இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருக்கு பிரியமானவனா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவனா இருக்கணும்.
நீங்கள் எனக்கு அதுக்கப்புறம் பாருங்க, நோவாவோடு தேவன் பேசின எந்த செய்தியும் வரல அதில், நோவாவுடைய சப்ஜெக்டில். இன்னைக்கு இங்கே இருக்கிற அப்பாவே, அம்மாவே, அண்ணனே, தம்பியே, வாலிப மகனே, மகளே, நீ என்ன போதையில் இருக்கிறன்னு யோசித்து பாரு. வெறும் குடிகாரனுக்கு மட்டும் சொல்கிறேன், அவனுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இன்னைக்கு சிலருக்கு பண போதை, காசே தான் கடவுளப்பா, பணம். சிலருக்கு பதவி போதை, சிலருக்கு அவங்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம். பொண்டாட்டி வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம், சில அக்காளுக்கு புருஷன் வேண்டாம், அக்காளையும் விடக்கூடாது. அவளுக்கு சில நிறைய அக்கா மாதிரி இப்போ காசு தான். ஒருத்தர் சொன்னார், என் மனைவி 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை ஒரு போஸில் இருப்பாள். என்னக்கா ஒரு மாதிரி பார்க்க ஒன்றே சொல்லலை, அந்த அக்காவை சொல்கிறேன். அந்த அண்ணன் சொன்னார், பிரைஸ் தி லார்ட், 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது வேற. 5லேருந்து 15 வரை வேற, 15க்கு மேலே பார்க்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள் என்ன, எல்லாம் காசு தாங்க. சில வீட்டில் வீட்டுக்காரர் ஏடிஎம் மிஷின் மாதிரி. அநேக வீடுகளில் பாருங்க, கணவன் மனைவி என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, என்ன பேசிக்கிட்டாங்க நீங்கள் உங்களுக்கு கேளுங்களேன், சும்மா தப்பாக எடுத்துக்கிறாங்க. காலையிலேருந்து ஒரு நாள் காலையில் எந்திக்கிறதுலேருந்து நைட்டு முடிகிறதுக்குள்ளே கணவனும் மனைவியும், நானும் என் வீட்டுக்காரனும் என்ன பேசணும்? அந்த அக்கா பார்க்க, என்னத்தை பேசினேன், அவன்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது, போயா இருந்தால ஏன்டா முன்னால் வந்து உட்காந்தாலும் யோசிக்க வைப்போம். பிரைஸ் தி லார்ட், சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் கேளுங்க, நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் எவ்வளோ நேரம் விளாண்டீங்க, எவ்வளோ நேரம் கொஞ்சினீங்க, எவ்வளோ நேரம் பேசுனீங்க, என்ன பேசுனீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இடையில உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி காலையிலேருந்து இரவு வர ஒவ்வொரு நாள் ஒரு டே எழுதுங்க. எவ்வளோ நேரங்க என் பிள்ளையோட நான் பேசினேன், எவ்வளோ நேரம் என் பையனோடு பேசினேன், என் பிள்ளையோட பேசினேன், என் குடும்பத்துக்கு நான் எவ்வளோ நேரம் செலவழித்தேன். ஏன் நல்லா கவனிக்கணும். வெறும் நோவாங்கிற ஒரு வீட்டு தலைவன் குடிபோதையில் கடந்த அவன் அந்த திராட்சை அதில் இல்லை, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற எக்கச்சக்கமான போதைகள். இன்னைக்கு நிறைய கணவன் நிறைய மனைவி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, இந்த மனுஷன் வீட்டுக்கு வந்தான்னா எப்பவுமே செல்போனோட தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், பேசாமல் இவன் செல்போனே கட்டியிருக்கலாம். சில அக்காமாரை பாருங்க, பிள்ளைய விட்டுருதா செல்போனை தூக்கிட்டு போறா. ஒரு அம்மா சமீபத்தில் செல்போனை தூக்கிட்டு போறா, பிள்ளைய பஸ்ஸிலே விட்டுட்டு போயிட்டா. உனக்கு உன் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? நோவா போதையில் தன் குடும்பத்திலே அவன் எப்படி ஆடை விலகி கிடந்தானோ அதே போல இன்னைக்கு பண போதை, பதவி போதை, தொழில், உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அனுபவிக்கணுங்கிற கொடுமையான இச்சைகளும் போதையாக நமக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே இருக்கிற நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளணும், நான் எதுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன், எதுக்கு முதலிடம் கொடுக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, உன் கடவுளாய் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசித்து அவருக்கு அன்பு செய்து அவரை நீ என்ன செய், ஆராதித்து அவரையே நீ உன்னுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கிக்கணும். ஆனா எனக்கு என்ன ஆயிட்டு, விடியற் காலையிலையும் குடிக்கிறான், தூங்கும் போதும் குடிக்கிறான். சிலருக்கு 24 hours மதுபானம், சிலருக்கு 24 hours உழைப்பு, சிலருக்கு 24 hours உலகத்தினுடைய பொழுதுபோக்கு, சிலருக்கு 24 hours ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டு மயங்கி கிடக்கிறோம். விளைவு என்னங்க? நோவா தேவன் ஆசீர்வதித்த தன் பிள்ளைகளை சபித்தான். போட்டிருக்கா? நோவா என்ன செஞ்சாரு? ஆண்டவர் ஆசீர்வதித்த தன் மகனை சபித்தானா.
அவனுக்குள்ளேருந்து சாபம் வந்தது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் குடும்பத்தை பாருங்கள், அமைதியாக இருக்க வேண்டிய குடும்பம், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய குடும்பம், இன்னைக்கு பாவத்தினால், ஒரு மனிதன் செய்கிற பாவம், நீ எந்த பாவத்தில் கிடக்கிறையோ அது உன் குடும்பத்தை பாதிக்கிறது. நீ பண ஆசையில் கிடந்தாலும் அது உனக்கு பாதிப்பு தான். நீ பாவ ஆசைகளுக்குள்ளாக உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது உன் குடும்பம் பாதிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது ஒரு நபரை பாருங்கள், ஆண்டவர் காண்பிக்கிற நபர். நல்லா கவனிக்கணும், வேதத்தை நீங்கள் திறந்து நல்லா வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நோவா ஆசீர்வாதத்தை பெற முடிய ஆசீர்வாதத்தின் சந்நிதியை ஆசீர்வாதத்தை விட்டு விலக்கி சாபத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார். ரெண்டாவது ஒரு மனிதனை பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 6-7 அதிகாரங்களை நீங்கள் படிக்கணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவாவின் வழியாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்க திருவுளம் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போக போகிற தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அல்லேலூயா. அங்கே கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், தோண்டாத கிணறு எல்லாம் இருக்குது. நீங்கள் போவீங்க, அதை சுதந்திரிப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ யோசுவாவுடைய படை போகிறது, யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் போகிறாங்க. எரிக்கோவுடைய கதவு அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த எரிக்கோவுக்குள்ளே நீங்கள் போவீங்க, எரிக்கோவை நான் உங்கள் கையில் ஒப்படைப்பேன், ஆனால் இந்த எரிக்கோவில் உள்ள எந்த பொருளையும் நீங்கள் தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இவன் பாருங்க, அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள், எல்லாரும் என்ன செய்யப்பட்டவங்க? ஆண்டவரே சொன்னார், உங்களுக்கு நான் தேசத்தை கொடுப்பேன், உங்களுக்கு வெற்றியை தருவேன், நான் உங்களோடு நடப்பேன், என் பிரசன்னம் உங்களோடு செல்லும். இவ்வளவு வாக்குறுதியை கொடுத்த தேவன். இப்போ பாருங்க, அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறினார்கள். அதில் மீறின ஒரே ஒருடைய பெயரை ஆண்டவர் எழுதியிருக்காரு. அவனுடைய பெயர் ஆக்கான். நல்லா கவனிக்கணும், ஒரு நபர் பாவம் செய்தாலும் ஒட்டுமொத்த ஊர் கூட பாதிக்கும். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் மோசேயின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்ததை குறித்து வேத ஆக்கியோர்கள் எழுதும்போது சொல்கிறாங்க, 30 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் பயணம் செஞ்சாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு ஜனங்கள் பயணம் செய்து இந்த யோசுவாவுடைய தலைமையில் போகும் பொழுது ஆக்கான் என்று சொல்லப்பட்ட அந்த ஒருவன் அந்த எரிக்கோவில் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி, ஆண்டவருடைய கட்டளையை மீறி, பொன்னும் வெள்ளியும் கொஞ்சம் பட்டாடையும் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டானான். அவன் என்ன நினச்சிருப்பான்? இன்னைக்கு நம்மளுக்கு நினைக்கிறது தான். நாம் செய்கிறது யாருக்குமே, சத்தமாக சொல்லுங்க, நாம் செய்கிறது யாருக்குமே தெரியாது. கணவரை ஏமாத்திடலாம், மனைவியை ஏமாத்திடலாம், பிள்ளைகளை ஏமாத்திடலாம், ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்திடலாம், உறவுகளை ஏமாத்திடலாம், நீ உலகத்தை எல்லாத்தையும் ஏமாத்திடலாம். ஆனால் என் முடிவில் நீ ஏமாந்து போகிறது யாரு? சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. வாலிப தம்பியே, தங்கச்சியே, நீ நிறைய படிச்சிருப்ப, நிறைய உன் கையில் உலகமே இருக்குது. இன்றைக்கி யாரும் நீங்கள் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, கேட்கவும் மாட்டீங்க, தெரியும். அதனால எந்த இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் அட்வைஸ்லாம் கிடையாது. ஏன் சொல்லுங்கள், அட்வைஸே பண்ணாதீங்க. என்ன சொன்னாலும் அவங்க அடிச்சுவாங்க தெரியுமா? நான் ஒரு முறை முடிவெடுத்துட்டேன், நான் சொல்கிறத அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அதனால தான் பாருங்கள், ட்ரெயின் முன்னால் போய் செல்ஃபி எடுத்துகிட்டு ட்ரெயின்லேயே அடிபட்டு சாவறான். நீர்வீழ்ச்சியில் போய் நின்று செல்ஃபி எடுக்க போகிறன்ட்டு நாசமாக போயிருந்தான். பைக்கை திருக்குன்னு திருக்கி கடைசியில் நிறைய பேர் போஸ்டரில் பைக்கை தூக்கிக்கிட்டே நிற்கிற மாதிரி இருக்கான். 16ஆம் நாள் நினைவு அஞ்சலி. கவனிங்க, ஒரு நாள் மனுஷன்
அவன் செய்யறதுக்குரிய விலையை கொடுத்தே ஆகணும். நீ என்ன செய்யறியோ அதனுடைய பிரதிபலன் கண்டிப்பாக ஏங்க இருக்குமா? நீ என்ன விதைக்கிறியோ அதை என்ன செய்யணும்? அறுக்கணும். நீ நன்மையை விதைத்தா நன்மை, தீமையை விதைத்தா தீமை. நீ செய்கிறதுடைய ஒவ்வொரு பலனும் உனக்கு பின்னால வந்துகிட்டே இருக்குது. நீ நன்மை செய்தனா உனக்கு நன்மை, தீமை செஞ்சா தீமை. ஆண்டவரை யாரும் காசு கொடுத்துலாம் ஏமாற்ற முடியாது. செய்த பாவத்துக்கெல்லாம் உண்டியலில் கொண்டு போய் போட்டாச்சுன்னா ஆண்டவர் எல்லாம் மன்னிச்சிடுவார்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் செய்த பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்கு கடவுளுக்கு 10ல் ஒரு பகுதி காணிக்க கொடுத்தால் இந்த ஊழியருக்கு அனுப்புனா, அந்த ஊழியருக்கு அனுப்புனா ஆண்டவர் உங்களை பாவங்களை மன்னிப்பார்னு சொல்றது சபை போதனை, நவீன கால பிரிவினை சபைகளுடைய போதனை. கத்தோலிக்க திருச்சபையுடைய போதனை அது கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரே போதனை என்ன தெரியுமா? மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நல்லது செய்யுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். கை தட்டுங்க பார்ப்போம். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபை இன்றும் என்றும் இந்த உலகத்தில் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட திருச்சபை. அதன் மீது மோதுகிறவன் தவிடுபடியா போறான். சபையை திருச்சபையை உடைக்க நினைச்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு காணாமலே போயிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இருக்கும் திருச்சபை, நான் இருக்கும் கத்தோலிக்க திருச்சபை ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட திருச்சபை. இதிலே உங்களுக்கும் எனக்கும் கடவுள் மீட்பை வைத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். இப்ப ஆக்கானுக்கு வந்துருங்க. ஆக்கான பாருங்க. ஆக்கான் என்ன பண்ணா? கொஞ்சம் பொருள் எடுத்தா ஒளிச்சு வச்சா யாருக்குமே தெரியாது. நான் செய்யறது யாருக்குமே தெரியாது. ஆனால் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் ஆயி அப்படி சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தை நோக்கி அவர்கள் யுத்தம் பண்ண போனாங்க. ஆனால் பைபிள் என்ன தெரியுமா இருக்கு? நீங்கள் வாசித்து பாருங்க. நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனிப்பீங்க நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அவங்க போனாங்க, போய் தோத்துட்டு வந்தாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க போய் தோத்துட்டு வந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அவர்கள் புறப்பட்டு போனாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எழுதப்படுகிற இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்கன்னா, பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது வசனத்தை படிங்க. மக்களிலிருந்து 3000 பேர் சென்றனர். ஆனால் அவர்கள் ஆயி நகரின் ஆட்களுக்கு முன் தோற்று ஓடினர். ஆயி நகரின் ஆட்கள் நகரின் வாயிலிருந்து சபாரிம் வரை அவர்களை துரத்தி சென்று மலைச்சரிவில் அவர்களில் 36 பேரை கொன்றார்கள். அவர்கள் மக்களின் நெஞ்சம் உறுதி இழந்த தண்ணீர் போல ஆனது. யோசுவா தம் ஆடைகளை கிழித்து கொள்ள அவரும் அவரோடு இருந்தவர்களும் ஆண்டவருடைய பேழைக்கு முன்னால் வந்தாங்களாம். பாருங்க, அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டாராம். 10வது வசனத்தை படிங்க. ஆண்டவர் யோசுவாவிடம், எழுந்திரு, ஏன் முகங்குப்புற? இஸ்ரவேலர் பாவம் செய்தனர், நான் அவளுடன் செய்த உடன்படிக்கையை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட இல்லப்பா, நான் உங்களை விட்டு விலகி போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் 12வது வசனம், உங்கள் நடுவிலிருந்து அழிவுக்குரியவற்றை நீங்கள் அழிக்காவிடில் நான் இனி உங்களுடன் இருக்க மாட்டேன். கை தட்டுங்க பார்ப்போம். நான் உங்களோடு இருக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்க மாட்டேன். ஏன்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதம் உன் வீட்டுக்குள்ள வருதா?
இன்னைக்கு அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, லஞ்சம் வாங்கி, அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து, அடுத்தவனுடைய வாழ்க்கையை அழிச்சு நீங்கள் தாறுமாறாக எதை கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை அல்ல, தேவனுடைய சாபத்தை கொண்டு வரும். கொண்டு வருமா சொல்லுங்க, கொண்டு வருமா? நீங்கள் அதில் யாரும் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. சில நேரங்களில் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவரை ஏதாவது கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். நோ காம்ப்ரமைஸ். ஊழல் பண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராதுங்க. ஊழல் பண்றவன் வீடு, அது எவன் வீடா இருந்தாலும் சரிதான், அங்க சாபம் வரும். அடுத்தவன் குடும்பத்தை அழிச்சு, அடுத்தவனுடைய முன்னேற்றத்தை தடுத்து, அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை யார் தடுத்தாலும் ஆக்கானை போல நீங்கள் அழிவீர்கள். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிற கூட்டத்துக்கும் உங்களுக்கு நீங்க தான் சாபமா மாறுறீங்க. ஆக்கான் என்ன ஆயிட்டான்? ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் ஆசீர்வாத இழப்பை கொண்டு வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். சிலருக்குலாம் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கடவுள் இருக்கிறாருங்கிற உணர்வு இல்லை. ஆணவம், அகங்காரம், தலக்கணம். கொஞ்சம் கையில் காசு வந்துடக்கூடாது, கொஞ்சம் ஒரு போஸ்டிங்கில் போயிடக்கூடாது. என்ன ஆட்டம், என்னப்பா ஆட்டம் ஆடி ஆட போகிற? உனக்கு மேலே ஆடினவெல்லாம் இந்த உலகத்தில் காணாமலே போயிட்டான். கொஞ்சம் பார்த்துரு. காசு இருக்குன்னு ஆடக்கூடாது, வசதி இருக்குன்னு ஆடக்கூடாது. சில அக்காளுக்கு, சில தம்பிக்கு, சில அக்கா அண்ணனுக்கு, சில அழகிகளுக்கு கொஞ்சம் சரும தோல் அழகு இருந்தால் போதும். கொஞ்சம் கையில், கொஞ்சம் உடம்புல பலன், கொஞ்சம் மசில் நல்லா இருக்குன்னா உடனே அடுத்தவனை மோதி பார்க்கறது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதைப்பா. ஆக்கானே, உன்னால உன் குடும்பமும் அழிஞ்சுது. பைபிள் சொல்லுது, அந்த ஆக்கானும் அவனுடைய குடும்பமும் கல்லறிந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த இடத்தின் பெயர் ஆக்கோர் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு. பிரைஸ் தி லார்ட். மூணாவது ஒரே ஒரு நபரை சொல்லி நான் இந்த நேரத்தில் அடுத்த பகுதிக்கு போகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறணும். மூணாவது நபர், அல்லேலூயா, தாவீது. தாவீதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். ஆடு மேய்த்தவனை ஆண்டவர் ராஜாவா மாத்திட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஆடு மேய்ச்ச தாவீதே நீ யாரா மாறிட்ட? ஆனா ராஜாவா மாறணும்னு கொஞ்சம் அவனுக்கு என்ன வந்துட்டு சொல்லுங்க, என்ன வந்துட்டு? கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பச்சை பசேன்னு இருந்துச்சா? என்ன வெள்ளாடு மாதிரி ஆயிட்டான். சொல்லுவாங்கள்ல, வெள்ளாடு என்ன செய்யும்? போகிற இடத்துலலாம் வாய் வைக்குமா? அது மாதிரி அவனு என்ன ஆயிட்டான்? சொல்லுங்க, வெள்ளாடு மாதிரி ஆயிட்டாரு. சவுளுடைய மகள் மேரேஜ் நடக்குது. அடுத்து எப்படி போனீங்கன்னா அவருக்கு இருக்கு விளைவு என்ன? கடைசியில் பாருங்க, தன்னுடைய படையில் இருந்த உரியாவின் மனைவிய, ஏன்னா என்ன ஆயிடு? புத்தி கெட்டு போச்சு. சிலருக்கு வயசு போனாலும் புத்தி நல்லா இருக்காது. சிலருக்கு வசதி கூட கூட புத்தி கெட்டுரும், வரம்புக்கு மீறி போவாங்க. நல்லா கவனிக்கணும். திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக பாவம் செய்யாத. உன் கணவனுக்கு நீ, உன் மனைவிக்கு நீ. இந்த உடன்படிக்கை, இந்த பீடத்தில் எடுத்த அந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக வாழ்ந்த ஜென்மமான எத்தனை ஜென்மம் நீ எடுத்தாலும் சரி, உன் மேலே இருக்கிற அதிலிருந்து நீ வெளியே வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். உன் மனைவிக்கு துரோகம் பண்ணியா, கணவனுக்கு துரோகம் பண்ணியா, பிள்ளைகளை பெற்றோரை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. வருமா? வராது. உரியாவுடைய மனைவியாகிய பத்சபாவை நோக்கி அவன் கண்கள் எப்போ திரும்பிச்சோ, பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டில இருந்தே உனக்கு வாழ்வு உண்டாகும். எங்கேருந்து வாழ் வரும்? நான் சொல்லலைங்க, பைபிளில் தாங்க போட்டிருக்கு. 2 சாமுவேல் படிக்கட்டுமா? நீங்களே படிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். 2 சாமுவேல் தயவுசெய்து 12ஆம் அதிகாரம் நல்லா கவனிக்கணும். ஒப்புரவர் சாதனம் உண்டா இருந்துன்னா நீங்களே இந்த திருவிழா தயாரிப்பில் நல்லதொரு பாவ சங்கீதனம் பண்ணிடணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல சுத்த இருதயத்தோட
நல்ல பாவ சங்கீதம்லாம் பண்ணி திருவிழாவை கொண்டாடுங்க. வாசிக்கிறீங்களாமா? வாசிங்க. தொடக்க நூல் 12:11. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வர வைப்பேன். போதும், அதுக்கு மேலே நீங்களே படிச்சுக்கோங்க. தீங்கு எங்கேருந்து வரும்? வெளியே இருந்து வராது, செவ்வாய் கிரகத்திலேருந்து வராது, நாசால இருந்து வராது. எங்கேருந்து வரும்? அவன் வீட்டுக்குள்ளேருந்து வரும். இன்றைக்கி அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் சொல்லி எழுந்து ஒன்று சொல்லுவாங்க, நான் செஞ்சதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நிறைய பேர் இருதயம் குத்திக்கிட்டே இருக்கும். உன் மகனையும் பார்க்கும்போது உன் இருதயம் பேசும், நீ யாருங்கிறத. உன் வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவம் உனக்கு சொல்லி கொடுக்கும், எப்பா நீ என்ன பண்ண. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே செஞ்ச அது உன் வீட்டுக்குள்ள நடக்குது. என்னப்பா செய்த பாவம் வீட்டு வாசல் படியில படுத்துருக்குப்பா. தம்பி தங்கச்சி, இந்த நாள் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாறணும். 3 பேரை காமிச்சிட்டேன். நோவா போதையில், 2வது ஆக்கான் பேராசை பிடிச்சவன், 3வது பாவ ஆசை இச்சை புத்தி கெட்டு போன ஒரு மனுஷன், குடும்ப வாழ்க்கையில் உள்ள கட்டுப்பாடை இழந்து போனவன். குடும்பம்லாம் என்ன இருக்கும்? கட்டுப்பாடு இருக்கணும். கணவனுக்கு மனைவிக்கு கட்டுப்பாடு உண்டு. கற்புங்கிறது பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கு கற்பு இருக்குது. அதனால தான் புனித சூசையப்பரை பார்த்து சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? அவர் யாராம் சொல்லுங்கள்? கற்புக்கு அரசர். புனித வள்ளனார் யார்? கற்புக்கு அரசர். மாதா கன்னி. புனித சூசையப்பரை நம்ம அவ்வளோ கொண்டாடுறதில்ல. ஆனால் அந்த மனுஷனை பாருங்கள், இந்த பெந்தகோஸ்துக்காரன் சில பேர் புத்தி கட்டு போய் பேய்கள், லூசிஃபரோட ஆவி இருக்கிறவன். பைபிளில் போட்டிருக்குதான். மத்தேயு நற்செய்தியில் எழுதுகிறாரு, இயேசு பிறந்த பின்பு சூசையப்பர் வளனாரும் சூசையப்பரும் யோசேப்பும் மரியாவும் கூடி வாழ்ந்தார்கள். அதுக்கு அர்த்தம் என்னப்பா? புத்தி கட்டு போய் சொல்கிறான், லூசிஃபருடைய ஆவிகள் என்ன கூடி வாழ்கிறதுன்னு என்னதுமா? ஏங்க கூடி வாழ்கிறதுன்னு என்னது? குடும்பங்க, உறவாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. அங்கே பாவம் வர வேண்டிய அவசியம், அது பேர் கூடி. புத்தி கெட்டு போயிட்டு பற்றியில் புத்தி கெட்டவங்களாம் இப்படி தான் பேசுவான். அவர்கள் குடும்பமாக வாழ்ந்தாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்குள்ள தனித்துவம் இருந்துச்சு. கன்னிமை என்ற கற்பை அங்கே ஆண்டவர் வைத்திருந்தார். ஒரு கணவனுக்கு கன்னிமை வேணும். மனைவிக்கு உடம்பு சரியில்லையா, மனைவிக்கு அந்த கணவன் மனைவிக்கு பாத்திரவானா இருக்கணும், அவனுக்கு கன்னிமை இருக்கணும், கற்பு இருக்கணும். என் மனைவியை தவிர என் கண்கள் யாரையும் நோக்காது. யோபு சொன்னார், என் கண்கள் வேற எந்த பெண்ணையும் பார்க்காது. கணவன் ஒரு அம்மா சொன்னிச்சு, என் கணவரை நான் 40 வருஷமாக படுக்கையில் வச்சு பார்க்குறேன். 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. அப்புறம் என் கணவர் இந்த வியாதியில் கிடக்காரு, படுக்கையில் எலும்பு தோலுமா கிடக்காரு. அந்த மனுஷனை பார்க்க போனேன். அந்த அம்மா சொன்னிச்சு, என் உசுறு என் வாழ்க்கை எல்லாம் இவர் தான், என்னுடைய ஆசை எல்லாத்தையும் இவரோடு வைத்து விட்டேன், முடிஞ்சது. உண்மையிலே அந்த அம்மாவெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய புனிதம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி எத்தனையோ அப்பாக்கள் அப்படி நல்ல புனிதர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு தெரியும், இங்கே இருக்கிற வாலிப பெண்ணே, வாலிப மகனே, எவனோ ஒரு குரங்கு கையில் போய் வாழ்க்கையை கொடுத்துடக்கூடாது. எவனோ அழகாக இருக்கானோன்னா அவன் பின்னால் போயிடக்கூடாது. யாரோ அவனை பார்த்து சொல்கிற வார்த்தைகளுக்கு நீ மயங்கிடக்கூடாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய வார்த்தையின் மீது அக்கறை இருக்க வேண்டும். நம் குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ 3 பேர் சொல்லிட்டேன், இன்னும் 3 பேரை காண்பிச்சிருந்தேன். யார்? 3 பேர் பாவத்தினால் அமைதியை இழந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தை. அதனால தான் தாவீதே சொல்கிறாரு, என் உள்ள எப்பவும் கொதிக்குதுங்காரு. திருப்பாடல் 38 எழுதிக்கோண்ணே. திருப்பாடல் சங்கீதம் 38 பிறகு படிச்சிரு. என் உள்ள என்ன செய்யுது? கொதிக்குது. ஏன்? என் பாவம் தான் காரணம்னு அவர் எழுதுறாரு. சரி, இப்போ இந்த பாவத்தை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் கடவுளுடைய அந்த ராஜ்யத்தை நோக்கி இருதயத்தை உயர்த்திட்டேன்னா
ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவத்தை விட்டு என்னிடத்தில் திரும்பி வா. பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட திரும்பி வந்துட்டா என்ன ஆயிரும்? 3 பேர் பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழ்ந்த 3 பேர். 1 அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ். மரியே வாழ்க. ஆபிரகாம் யாரு? ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிச்ச இடம் எது தெரியுமா? நான் வேகமாக உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் தொடக்க நூல் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். தொடக்க நூல் 3, அந்த 3 நபருக்கு 3 பேர் நான் உங்களுக்கு காண்பிச்சிருந்தேன். தொடக்க நூல் தயவு செய்து எடுத்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 14ஆம் 13ஆம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் படிங்கம்மா. சோதோம் அரசன் ஆபிரகாமிடம் ஆட்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விடும், செல்வங்களை நீரை வைத்து கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம், சோதோம் ராஜாவிடத்திலே விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த ஆண்டவர் மேலே ஆன, நான் ஆபிரகாமை செல்வந்தனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். கை தட்டுங்க பாப்போம். ஒரு ராஜாவே வந்து சொல்கிறான், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படிங்கிறான். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கிறது. சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கிறது அவங்களும் இவங்களும் இல்லை. யாரும் இல்லை, அவங்களும் இவங்களும் இல்லை. யார் ஆசீர்வதிக்கணும்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். கை தட்டுங்க. ஆபிரகாம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களால் ஆசீர்வாதத்தை பெறவில்லை. யாரால? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏன்? ராஜாவானாலும் சரி, எவனானாலும் சரி, நீ சொல்றபடி எனக்கு அந்த ஆசீர்வாதம் தேவையில்லை, எனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அப்போ அர்த்தம் என்ன? உலகத்தினுடைய பொருட்கள் மீது, உலகத்தினுடைய ஆஸ்திகள் மீது ஆபிரகாமுடைய பார்வை இல்லை, தேவன் மீது அவருடைய பார்வை இருந்தது. கை தட்டுங்க. 2வது தானியேல் 1 அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தானியேலுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் ராஜாவுடைய உணவும் ராஜாவுடைய திராட்சை ரசங்களும் கொண்டு வந்து பரிமாறப்பட்டது. அல்லேலூயா. இப்போ ராஜாவுக்கு உள்ள உணவு எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். ராஜா குடிக்கிற மதுபானம் எப்படி இருக்கும்? விலையேற பெற்றது. அதுவும் பாபிலோனிய ராஜாக்கள். ஆனால் தானியேல் என்ன பண்ணாரா? என் கடவுள் என்னை பார்க்குறாரு, அவருடைய பார்வையில் நான் இருக்கிறேன், அதனால் இந்த ராஜாவுடைய உணவோ ராஜாவுடைய ரசமோ எனக்கு தேவையே இல்லைன்னு உலகத்தின் பாவத்துக்கு, உலகத்தினுடைய போதைக்கு அவர் விலகி தேவனுக்கு பிரமாணிகமாக இருந்தாராம். கை தட்டுங்க பார்ப்போம். அதனால தாங்க ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சாரு. 3வது அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு. 3வது யாரு? யோசேப்பு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருந்தார். போத்திபார் வீட்டில் யோசேப்பு யாரு? அடிமை. அவன் அடிமை. அந்த அடிமைக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. எப்படி? வீட்டோட தலைவியே அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறா. பாவம் செய்யறதுக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சா நீ என்னெல்லாம் விரும்புறிய அதெல்லாம் உனக்கு தர்றேன், கண்டிப்பாக ஆசை காமிச்சிருப்பா. ஆனால் யோசேப்பு சொன்னாரு, இந்த சரீரம் இல்லைங்க, இந்த உடல் இச்சை இல்லை, என்னை உண்டாக்கி பார்க்குற ஒரு கண்கள் இருக்கிறது, அவருக்கு முன்னால் நான் எப்படி பாவம் செய்வேன்னு ஆடையை விட்டுட்டு ஓடுனா அவனை தான் ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றினார். கை தட்டுங்க பார்ப்போம். இந்த 3 பேரும் போய் கேளுங்க, ஆபிரகாமே நீ சமாதானமா இருக்கிறீரா? இருப்பாரா? தானியேலே நீ சமாதானமா இருப்பியா? இருப்பேன். ஏன்? நான் எந்த பாவமும் பண்ணலப்பா. அட யோசேப்பே நீ சமாதானமா இருப்பியா? நானும் யாருக்கும் பாவம் பண்ணலப்பா, சமாதானமா இருப்பேன். நீ யோசித்து பாருங்க. 3 பேர் 6 பேர் ஆண்டவர் காமிக்கிறார்.
மூன்று பேராக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? உங்கள் குடும்ப அமைதியை பெற்றுக்கொள்ளணுமா? உங்கள் குடும்ப சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணுமா? உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கணுமா? உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்தால் பாவம் எங்கே பாப்பா இருக்கும்? வீட்டு வாசல் படியில் தான் இருக்கும். ஆனால் தேவன் விரும்புகிற புண்ணியத்தை, நன்மைகளை நீ செய்ய ஆரம்பித்து விட்டால், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ ஆரம்பிச்சிட்டா, பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு நீ ஓடி ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புக ஆரம்பித்து விட்டால் உன் குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால் ஒரு 3 காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? முதலாவது, ஆண்டவரை தேட வேண்டும். என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. யாரை தேடணும்? ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க மச்சிக்கிறோம். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். கை தட்டுங்க பார்ப்போம். யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். ஒரு தகப்பன் ஆண்டவரை தேடணும், தாய் ஆண்டவரை தேடணும், பெற்றோர் பிள்ளைகள் ஆண்டவரை தேடணும். ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும். கடவுளுடைய கோவிலில் நீ நாட்டப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஆலயத்தில் நீ முக்கியமா அவருடைய சன்னிதானத்துக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துப்பார். இன்னைக்கு பாருங்க, ஆலயத்துக்கு உங்களுக்கு நமக்கும் எப்போ டிஸ்டன்ஸ் நம்ம அதிகமாகிட்டு இருக்குதோ அப்போவே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெருகும். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சிறு பிள்ளைகள்லாம் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய ஆலயத்தில் நல்ல அவர்களுக்கு தேவ பக்தியை கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்குறீங்களோ எதை கொடுக்குறீங்களோ கடவுள் நம்பிக்கையை கொடுங்க. ஆண்டவரை தேடணும்னு சொல்லி கொடுங்க. பூசைக்கு வரணும். படிக்கிறது முக்கியமா, பூசைக்கு வர்றது முக்கியமா? சத்தமாக சொல்லுங்கம்மா. டியூஷன் போகிறது முக்கியமா, பூசைக்கு போகிறது முக்கியமா? சொல்லு பாப்பா. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, நீ படிக்கிறது தான் முக்கியம், நீ வேணால் ராங் கார்டில் வேணால் 10 ஒன்றுலாம் வாங்கிக்கலாம். லைஃப்பில் ஒரு நாள் வரும்போது வெறும் ரேங்க் கார்டும் வெறும் மெடலையும் வச்சுட்டுலாம் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. பிரைஸ் தி லார்ட். கடவுள் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரை விட்டுட்டு வெறும் படிப்பு எம்பிஏ அது இதுன்னு போட்டு நீ வேணால் வச்சுருக்கலாம் சர்டிஃபிகேட்டு. ஒன்றும் இல்லை. லண்டனில் போய் வேலை பார்க்கலாம், அமெரிக்காவில் வேலை பார்க்கலாம். என்னத்தை பண்ணி என்ன பண்ண போகிற? ஒன்றுக்கும் பயன்படாது. கடவுள் இருந்தால் தாங்க அவன் வாழ்க்கை உருப்படும். அப்போ முதல்ல கடவுளை தேடு. ஆலயத்துக்கு வா, ஜெபம் பண்ணு, தேவனை தேடு. 2வது, ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை என்னது சொல்லுங்க? எனக்கு தெரியணும். கட்டளை என்னன்னு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. போகிறோம் ஒன் வேன்னு தெரிஞ்சாதான் என்ன செய்யும்? இல்லைன்னா அப்புறம் ஃபைன் தான் கட்டிக்கிட்டு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய கட்டளை தெரியணும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. பைபிள் வாசிக்க ஆரம்பிங்க. யார் வீட்டெல்லாம் பைபிள் புதுசாக இருக்குது? உன் பைபிள் பழசாக உன் இருதயம் புதுசாகும். உன் பைபிள் அப்படியே சில வீட்டில் போனால் பைபிள் எடுங்கன்னா பைபிளா? எந்த பைபிள் அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். நான் அன்றைக்கி ஒரு அம்மாட்ட சங்கீதம் 107:20 படிக்குமான்னு, பிரதர் அதில் ஆதியாகம்னு போட்டிருக்கு, அதில் எந்த பகுதி? ஏம்மா சங்கீதம் திருப்பாடல்னு போட்டிருக்குமா? இல்லை பிரதர் தொடக்க நூல்னு போட்டிருக்கு. ஏம்மா நீ முதல்ல 1வது பக்கத்தை விட்டு வெளியே வாம்மா. நீ சிலருக்கு ஏசையாவை எடுங்கன்னு சொன்னால் திருவெளிப்பாடை பிடிச்சிட்டு நிற்கும். உண்மையிலே ரொம்ப அர்த்தமானது. என்ன? ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற பொக்கிஷங்களெல்லாம் நன்மைகளெல்லாம் இங்கே இருக்குது. அல்லேலூயா. திருப்பலியில் உள்ள ஒவ்வொரு ஜெபமும் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? விவிலியத்தில், வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதனால் வேதத்தை வாசிங்க, பைபிளை வாசி. வீட்டில் பைபிள் வாசிக்க ஆரம்பிங்க.
ஒன்று ஆண்டவரை தேடுங்க, தேடுதல் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்துரு. ரெண்டாவது வேதத்தை எடுத்து பெரட்ட ஆரம்பிச்சிரு. மூணாவது குடும்ப ஜபம். என்ன வேணும்? என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். என்ன வேணும்? குடும்ப ஜபம் இருக்கணும். அந்த காலத்தில் லைட்டு, சாயங்காலம் லைட் வச்சுட்டாலே விளக்கு, லைட்டுங்க வீட்டு விளக்கு வச்ச உடனே என்ன இருக்கும்? குடும்ப ஜபமால சொல்லிட்டு தான் சோத்துப்பானை திறக்கப்படும். இப்போ குடும்ப ஜபம் இருக்கா? சொல்லு பாப்பா. அப்படின்னா என்ன? குடும்ப தலைவிகளாக இருக்கீங்களா? குடும்ப ஜபத்துக்கு என்னைக்கு அவங்க பிள்ளைகளை உட்கார வைக்கலா? ஒரு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? முதல்ல நீயாவது ஜெபமாலை சொல்றியா? குடும்ப ஜெபமாலை, குடும்ப ஜெபமாலை சொல்லுங்க. குடும்பமாக உட்காந்து ஜெபமாலை பண்ணுங்க. முதல்ல ஜெபமாலையை கையில் எடுங்க. ஜெபமாலை ஒரு சிறந்த ஆயுதம். நாங்கள் உளவியல் ரீதியான பிரச்சனையில் வர்றவங்களுக்கு சொல்கிற முதல் காரியம் ஜெபமாலை சொல்லுங்கன்னு. ஏன்? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஜெபமாலை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் மைண்டில் இருக்கிற அநேக பிரச்சனை வெளியே போயிடும். நீங்கள் ஜெபமாலையை மட்டும் கையில் எடுங்க. அது வரை உங்களுக்கு மைண்டில் ஒரு தாட் இருக்காது. ஆனால் ஜெபமாலை எடுத்து பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஆரம்பித்த உடனே ஒன்று வந்துடும். என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? என்ன வரும்பா? அனுபவசாலி சொல்கிறாங்க, கேட்டுக்கோங்க. எல்லாருக்குமே என்ன வந்துடும்? வராத அந்த மனுஷன் 5 மாத்திரை போட்டு அவனுக்கு தூக்கம் வரலையா? ஆனால் ஜெபமா எடுத்தோடனே என்ன வந்துடும்? ஏக்கா நீ சொல்லு, கரெக்டாக சொல்லு. வருமா வராதா? அவ்வளவு நேரம் டிவி பார்த்தல தூக்கம் வந்துச்சா? வந்துச்சா? பக்கத்து வீட்டில் உட்காந்து என்ன கதை பேசுனேன், வந்துச்சா? ஆனால் ஜெபமாலை எடுத்தோடனே என்ன வந்துட்டு தூக்கம் வந்துட்டு. கன்னிமரி அம்மாளுக்கு கபரியதர் மங்கள வார்த்தை சொன்னதை தியானிப்போமாக. இட்லி அவிச்சமா அவிக்கலையா? நாளைக்கு தோசை போடலாமா, புட்டு போடலாமா? 10 வருஷம் இப்படி பேசினாலே அவெல்லாம் அப்போ தான் ஞாபகத்துக்கு வருவா. அருள் இருந்த மாதிரியே வாழ்க, புலோமினா போனாலா போலையா? இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டிய நீ அடுத்த 2 வருஷம் கழிச்சு கிடக்கிற திருவிழாக்கு ட்ரெஸ் எடுக்க இப்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இந்த ஜெபமாலை சாத்தானையும் அவனுடைய கோட்டையும் தகர்த்தெறிய ஆண்டவரால் அன்னை மரியா வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னத ஆயுதம். கை தட்டுங்கப்பா. இந்த ஜெபமாலையை ஜெபித்தால், ஜெபமாலையின் வழியாக நானும் நீங்களும் மன்றாடினா விண்ணகத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வரும்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, சாத்தானுக்கு நல்ல தெரிகிறது. அதனால் தான் அவன் உங்களை நல்ல ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து தூங்க வைக்கிறான். நல்ல உட்கார்ந்த இடத்துலையே என்ன கொண்டு போயிருந்தான், நீ நியூயார்க்கெலாம் உன்னை கூட்டு போயிடும். எப்படி ஆண்டவரை இருந்த இடத்துலையே உலகத்தை சுற்றி காமிச்சானா அதை மாதிரி பாருங்கள், உன்னை சிம்லாக்கெலாம் கூட்டு போயிடுவான். என்றைக்கோ பார்த்த படமெல்லாம் அன்றைக்கி தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ஜெபமாலை நீ முழுசாக நல்லா சொல்லிட்டன்னா உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துவிடும் என்பது சாத்தானுக்கு தெரிகிறது. அதனால தான் இந்த ஜெபமாலையை நீ சீக்கிரத்தில் சொல்ல முடியாதபடி உங்களை தடுக்கிறான். ஆலயத்தில் ஜெபமாலை சொல்லும்போது 2 கிழவிகள் தான் இருக்கிறார்கள். அந்த கிழவியிலும் ஒரு கிழவி தூங்கி விட்டுகிறது. சொன்ன ஜெபத்தையே திரும்ப அருள் இருந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கிழவியும் அருள் இருந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் உடனே. ஆலயத்தில் இன்றைக்கி ஜெபமாலை சொல்கிறது அர்த்தம் என்ன? நம்ம ஆலயத்தில் ஜெபமாலை சொல்கிற வேண்டிய அர்த்தம் என்ன? இப்போந்தான் 10 மணி சொல்லியிருக்காவ, இன்னும் 10 நிமிஷம். சிலருக்கு டைம் பார்க்க வேண்டியதில்லை, ஜெபமாலை சொல்கிறதுலையே என்னது டைம் பார்த்துக்கிறாங்க. எப்படி பிரார்த்தனை படிக்கிறது பாருங்கள். ஜெபம் இப்போ எப்படி ஆயிட்டு, ஜெபமாலையும் ஜெபத்தையும் கூட நாம் கடவுளுடைய அருளின் ஊற்றாக பார்க்காமல் சோம்பேறித்தனத்தின் இடமாக மாற்றிவிட்டோம். எப்படி மாற்றிட்டோம்? சோம்பேறித்தனம். தயவு செய்து 3 காரியம் செஞ்சிருங்க.
ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி குடும்ப ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள். அப்பொழுது எப்படி 2 சாமுவேல் 7:20 எத்தனை வசனம்? 29. ஆண்டவரே, நீர் என் குடும்பத்துக்கு ஆசி வழங்கும், நீர் ஆசீர்வதித்தால் என்றென்றும் என் குடும்பம் ஆசி பெற்றிடும். ஆமென். ஒரு நிமிஷம் முழங்கால் படிடும், கண்களை மூடுவோம். நம்முடைய குடும்பம் கடவுளுக்கு பிரியமான குடும்பமாக, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பமாக இருக்கிறதா? ஒரு கேள்வி கேளுங்க, கண்ணை மூடுங்க. யாராவது உங்கள் வீட்டில் குடிப்பழக்கங்கள், போதைப் பொருட்கள் எதுக்காவது அடிமையாக இருந்தால் இன்னைக்கு அவங்களுடைய மனமாற்றத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்கே இருக்கிற சகோதரர்கள் இந்த திருவிழாவில் தயவு செய்து இன்னைக்கு ஒரு முடிவெடுத்துருங்க. குடிப்பழக்கத்தை விட்டுருங்க சார். மதுபானம், குடிவெறி, போதைப் பொருள் அதெல்லாம் விட்டுருங்க. பீடி, சிகரெட், ஏதாவது தவறான காரியம் இருக்கா? விட்டுருப்பா, விட்டு. பாவத்தை விட்டன்னா கடவுள் உனக்கு தெரிவார். வாலிப மகனே, மகளே, இயேசுவை தேடு, ஆண்டவருக்கு முதலிடம் கொடு. கண்களை மூடுவோம், 2 கைகளை விரித்துக் கொள்வோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. இசையா, 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 இசையா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், மனம் நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எல்லாரும் பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இசையா, 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 இசையா.
பிரியமானவர்களே, நோவாவை போல, ஆக்கானை போல, தாவீதை போல நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நோவா ஒரு நீதிமான் தான், ஆக்கான் ஆசீர்வாதத்தை நோக்கி பயணித்தவன் தான், தாவீது ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்புடைய மனிதன். ஆனா அந்த 3 பேரும் பாருங்க, கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை விட்டு பாவத்திற்கு, பாவ எண்ணங்களுக்கு தங்களை அர்ப்பணித்த பொழுது அவர்கள் நிமித்தம் குடும்பங்கள் சிதைகிறது, ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். ஆனால் அதே இடத்தில் பாருங்கள், தானியேல் பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்பட்ட மனிதன், ஆண்டவர் அவரை சிங்க கெபியில கூட விட்டு கொடுக்கல. ஏன்னா தேவன் அவரோடு இருந்தார். ஆபிரகாம் ஆண்டவருக்குள் தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்ட மனிதன், செல்வமா கடவுளானா கடவுள் தான், அவரால் தான் நான் ஆசீர்வாதம் அப்படிங்கிற உறுதியா இருந்ததுனால தான் அவரை விசுவாசத்தின் தந்தை என்ற நிலைமைக்கு நம்ம பார்க்கிறோம். 3வது பழைய ஏற்பாட்டு யோசேப்பு, ஒரு எஜமாட்டி தலைவி சொல்றாங்கிறதுக்காக அவர் எதையும் செய்யல. நீ தலைவியா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு முன்னால நான் இருக்கிறேன், எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், பாவம் செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்தார். அதனால தாங்க அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு உன் குடும்பம் ஆசீர்வாதம் இருக்கணுமா, நீ நல்லா இருக்கணுமா, உன் குடும்பத்தில் நன்மைகள் பெற்றுக்கொள்ளணுமா, அவருடைய பிள்ளைகளா இருங்க. குடும்பத்தில் கடவுளை தேடுகிற பண்பு வளரட்டும். இந்த ஊர் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்கள், கடவுளை தேடுகிற பிள்ளைகள். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கடவுளை தேடும். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்வார்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் குடும்ப ஜெபமாலையின் மூலம் வெற்றியை காண்கிற குடும்பங்கள். நிச்சயமாய் நமக்குள், நம் குடும்பங்களுக்குள், நம் ஊருக்குள் இறைவன் என்றென்றும் மகிமை அடைவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிரியமானவர்களே, 2 கைகளை விரித்துக் கொள்வோம். சேர்ந்து ஆண்டவரை உற்று பாருங்கள். பயபக்தியோடு, முழு இருதயத்தோடு நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர், நம்முடைய துக்கங்களில், வேதனைகளில் நம்மை விடுவிக்கிற ஆண்டவர், நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற கடவுள், நம்ம மீது மனம் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர், கை நெகிழாத கடவுள். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை 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 இசையா, ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்,
ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஐயா ஆராதனை ஆராதனை சேர்ந்து சொல்லுங்கள். நற்கருணை நாதரே, இயேசு ஆண்டவரே, எங்களை ஆசிர்வதியும். எங்கள் குடும்பத்தை, எங்கள் குடும்ப உறவுகளை, நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். கைகளை கும்பிடுவோம். மாண்புயர்யுவருள் அனுமனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருடையாளத்திலே உம்முடைய பாடுகளினை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைவர்களை வணங்கும் நாங்கள் முது மீட்பின் பணியிடவை கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையா இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை மகிழ்ச்சியாலும் நன்மைகளால் நிரப்பி என்னை வழிநடத்தும் என்று கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது.